ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குதுனால வீக்லி எக்ஸ்பிரி. நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இண்டெக்ஸ் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது, நிஃப்டி க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, அதே மாதிரி அதோட க்ளோசிங் ப்ரைஸில் இருக்கக்கூடிய அட் த மணி கால் ஆர் புட்டு இந்த ரெண்டு ப்ரீமியமுக்கான லெவல் என்ன பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தயவுசெய்து அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு முடிவெடுங்க. ஓகே, நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்க்கு பார்த்துடலாம். இண்டெக்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தோம். மேபி மார்க்கெட் புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு தான். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் கேப் அப். அது நம்ம கொடுத்துருந்தா ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 23,358 நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அங்கே தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. சரி, ஓகே. நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் என்ன? இது முழுக்க ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல்ஸ். இது ஒரு ஆப்ஷனுடைய செல்லர்ஸுடைய ஏரியா எந்தெந்த இடத்துல இருக்குது அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஆப்ஷனில் பை பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,581. சப்போர்ட் லெவல் 24,75. இந்த ரெண்டுமே ஒரு மேஜரான ஒரு லெவல். ஓகே. அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் 24,207, 24,227. இது ரெண்டுமே ஒரு சப்போர்ட் லெவல். ஃபஸ்ட்டு நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 24,385, 24,450. 449 கொடுத்துருக்கோம், 450 அப்படிங்க வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி இண்டெக்ஸில் நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே. இண்டெக்ஸில் நம்ம எப்படி இதை வச்சுட்டு நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியமுக்கு நம்ம பை பார்க்கலாம். ஓகே. ஓகே. நான் எடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் அட் த மணி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 24,300. 24,300 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் சார்ட் நான் எடுத்து லோட் பண்ணியிருக்கேன். லெவல் எல்லாமே காலுக்கும் புட்டுக்கும் ரெண்டுக்குமே சேம் லெவல் தான். பை லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா அப்படிங்கிறது ஒரு பை லெவல். ஓகேவா? 60 ரூபாய்க்கு மேலே ஆப்ஷன் போகும்போது அந்த ஆப்ஷன் மேலே இருக்கக்கூடிய 126 ரூபா அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறது இருக்குது. அதுக்கு மேலேயும் போகலாம். ஓகேவா? நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ப்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 29 ரூபா. 29 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ப்ரீமியமுக்கு. ஓகேவா? நாளைக்கு கால் மேலே இருக்கான்னு பாருங்கள். 60 ரூபாய்க்கு மேலே. புட் ஆப்ஷன் 60 ரூபாய்க்கு மேலே இருக்கான்னு பாருங்கள். எந்த ப்ரீமியம் 60 ரூபாய்க்கு மேலே இருக்குதோ அந்த ப்ரீமியம் மேலே இருக்கக்கூடிய அந்த 123 ரூபா அப்படிங்கிற லெவல் 126 126ங்கிற லெவலுக்கு டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் அந்த லெவலுக்கு மேலே போகும் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் டார்கெட் வைக்காமல் ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சுட்டு நீங்கள் வெளியே வரலாம். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷனுடைய பையராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நான் சில இதெல்லாம் சேஞ்ச் பண்ணனால தான் கண்டினியூ நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அதனால் இதை நான் எல்லாத்துக்குமே வீடியோவில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே. இதுதான் நாளைக்கான அந்த நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரி டே இருக்கிறதுனால நாளைக்கான லெவல். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பயனுள்ள தகவல்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்க லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.